கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். பின்னால ஒருத்தர் தொட்டல்னா கூட ஓடிக்கிட்டே இருப்பாங்களாம் துன்மார்க்கர். நீதிமான்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும், சூழ பகைஞர் நின்றாலும், 1000-10,000 பேர் அவர்களை துரத்தினாலும் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்களாம். என்ன மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்ட், வித்தியாசம் பாருங்களேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள், உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள், துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். இந்த இடத்துல துன்மார்க்கர் அப்படின்னா அது ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி மாதிரியும், துன்மார்க்கமாகவே தங்கள் மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மட்டுக்குதான் பொருந்தோம் அப்படின்னு இல்லை. தேவனுடைய ஜனம் தேவனை விட்டு விலகி தங்கள் சுயேஷ்டமாக தவறான மார்க்கத்தை அவர்கள் போகும் பொழுது அவர்களும் துன்மார்க்கர் தான். அங்க அவங்களோட நெருக்கடி ஒண்ணு சொல்றாரு, என்னன்னா துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். சில நேரங்கள்ல சின்ன பிள்ளைங்க ஓடி வருவாங்க, அவர்களுக்கு ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு சத்தம் கூட, யாருமே துரத்தணும்னு அவசியம் இல்லை, ஒரு பெரிய சத்தம் காதுல கேட்டா கூட என்னமோன்னு கூட பயந்து ஓடுவாங்க. நம்ம பார்த்தோம்னா யாருமே துரத்திட்டே வரல, என்ன குழந்தை ஓடுதே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அது போல கத்தரை விட்டு விலகி ஓடுகிற ஒரு மனிதன் பின்னாலே ஒருவரும் துரத்தாமல் இருந்தாலும் கூட அவன் கொஞ்ச காலம் ஓட வேண்டி இருக்குமா. 36-37 வசனங்கள். உங்களில் உயிரோடு மீதியாயிருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தழ்ச்சி அடையும்படி செய்வேன், அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும், அவர்கள் பந்தயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள், துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள், உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது. தேவனுக்கு விரோதமாக தேவ வழியிலே நடக்காம, தேவ வழியிலே நடக்கும் மனமே இல்லாம இந்த உலகத்திலே போகிறவர்கள், இன்றைக்கு நம்மளை பத்தி நம்ம யோசிக்கணும். தேவனுக்கு பிரியமாக அவருக்கு பயந்து நடக்கும்படியான இருதயம் நமக்கு இருக்கிறதா? இன்றைய தலைமுறையில பொதுவாக அநேகருக்கு அது குறைஞ்சு போயிருக்கு, இல்லாம போயிருக்கு. அப்ப நம்மளை பத்தி யோசிக்கலாம். நாம் தேவனுடைய வழியில நடக்கும்படியான ஒரு சீரிய கவனம், ஒரு சின்சியரான ஒரு ஜாக்கிரதையோடு கூட நாம போயிட்டு இருக்கோமா? அப்படி இல்லாம இந்த உலகத்தின் பக்கமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடம் மாறி போய் கொண்டிருக்கிறோமா? அப்படி போறதா இருந்தா அதுல வர்ற கஷ்டத்தை சொல்றாரு, துரத்துவார் இல்லாமல் ஓடுவீர்கள். ஒரு இலை சத்தம் போட்டா கூட அந்த இலையோட சத்தத்துக்கு இன்னமோ யுத்த இறைச்சல் போல, யுத்த காலம் போல நினைச்சுக்கிட்டு நீங்களா ஓடுவீங்க. இது என்ன மாதிரியான ஒரு நெருக்கடி, கஷ்டம் பாருங்களேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கிறது? நாம் தேவனுடைய வழியிலே நடப்பதற்கான பயபக்தியோடு இருக்கிறோமா? சுயேஷ்டமாக உலகத்தின் வழியில போயிட்டு இருக்கோமா? விசாலமான வழியில தாராளமாக போக விரும்புகிறோமா? துன்மார்க்கன் துரத்துவார் இல்லாமல் ஓடுவான். அந்த மாதிரியே நம்ம ஓடணும். நாம் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணுமா இல்லையா? எந்த சூழ்நிலையிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் கவனமா இருப்போம்னா நமக்கு தைரியம் வரும். இதே நீதியில நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தால், கர்த்தர் அந்த மனிதனோடு கூட இருந்தால் அவனோட கண்டிஷன் எப்படி இருக்கும்? அவர் என்ன பண்ணுவாரு? இதே 26ஆம் அதிகாரம் லேவியராகமம் 8ஆம் வசனம். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஏன்? இவங்க கர்த்தரோடு இருக்கிறாங்க, கர்த்தர் இவங்களோடு இருக்கிறார். இதைதான் நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? அவர் நம்ம மேல் பிரியமா இருக்கும்படி நாம் நடக்கிறோமா? அவருடைய கிருபையினாலே நாம் நடக்கிறோமா? அல்லது அந்த கிருபையை இழந்து போகும்படியாக தவறான பாதையில போகிறோமா? துன்மார்க்கர் ஏன் துரத்துறவங்க இல்லாமலே ஓடி போறாங்கன்னா அவளுக்கு தேவன் மீது நம்பிக்கை இல்லை.
அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய துணையை நாடல. அவர்கள் சுயேஷ்டமாக தவறான பாதையில ரொம்ப துணிச்சலா அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போறதுக்கான தைரியம் இருக்க ஒழிய அவர்கள் கர்த்தரோடு இருந்து அவருடைய நம்பிக்கையில அந்த தைரியத்தை அவங்க பெற்றுக்கொள்ளல. அந்த தாட்டே இல்லை அவங்களுக்கு. இன்றைக்கு யோசிங்க, கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடைய தைரியத்தை அது எப்படி வரும்? தானா தைரியமா இருப்பேன் சொல்றதுல அல்ல. தேவனில் இருக்கும் நம்பிக்கை தான் நம்மளோட தைரியம். அவர் மேல் இருக்கிற விசுவாசம் தான் நம்மளோட தைரியம். அவருடைய வாக்குகளின் மேல் இருக்கிற அறிவு நம்முடைய தைரியம். 1 தீமோத்தேயு 3:13 இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் பாருங்க, அந்த தைரியம் நமக்கு எப்படி வரும்? சோர்ஸ் என்ன? கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கிற நம்முடைய விசுவாசம் தான். இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு அந்த விசுவாசத்தோட உறுதி எவ்வளவோ அது அப்படியே இந்த பக்கம் அது தைரியமாகவும் இருக்கும். நாம் விசுவாசத்தோடு கூட தைரியமா இருப்பதற்கு என்ன தேவை? அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை நாம் மிக உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகத்தான் நமக்கு பயமுள்ள ஆவி அல்ல, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள தைரியத்தின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நாம விசுவாசத்தோட தைரியமா இருக்கணும். அதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த விசுவாசத்தினுடைய ஸ்ட்ரென்த் தான் நம்ம தைரியத்தோட ஸ்ட்ரென்த். விசுவாசத்துல நாமோ அப்படியே வழி விலகி போனோம்னு வச்சுக்கோங்களேன், வெறுமனே தைரியத்தை நம்ம வச்சுக்க முடியாது. உலகத்துல இருக்கிறவங்க கூட தங்கள் திறமையில தைரியமா இருப்பாங்க, தங்க கையில இருக்கிற பணத்தினாலே தைரியமா இருப்பாங்க, ஆள் பலத்தினாலே தைரியமா இருப்பாங்க, தங்களுடைய சாதுரிய சாமர்த்தியத்தினாலே தைரியமா இருப்பாங்க. ஆனால் நம்முடைய தைரியமோ கிறிஸ்துவில் இருக்கிறது, அவரை பற்றும் விசுவாசத்தில் இருக்கிறது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். 2 பேதுரு 1:5 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தனியா தைரியசாலியா இரு, நீ தைரியமா இரு, நான் சொல்றேன் தைரியமா இரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி வெறுமனே தைரியத்தை மட்டும் வைத்துக் கொள்வது உலகத்தாரோட பழக்கமா இருக்கலாம். ஆனால் தேவனுக்குள்ள இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் விசுவாசத்தோட, தேவனில் வைத்திருக்கிற விசுவாசத்தோட தான் நாம் தைரியத்தை கூட்டணும். ஏன்னா இந்த தைரியம் என்பது விசுவாசத்தை சார்ந்து வளருவது. இது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசத்துல தளர்வு வர வேண்டாம். சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், அதீரியம் ஊற்றதா இருக்கலாம், இல சத்தத்துக்கு பயப்படுற மாதிரி ஒரு சூழலா கூட இருக்கலாம், என்னமோ ஏதோ என்ன ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்வு கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு சூழ்நிலை அப்படி இருக்கலாம். நாம் இயேசுல விசுவாசமா இருப்போம். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்பவர், நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது எனக்காக பரிந்து பேசுபவர், அவர் எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார், நல்ல ஈவுகளை பரத்திலிருந்து அவர் எனக்கு கொடுக்கிறவர். இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசம் அதுதான் நமக்கான தைரியம். 1 யோவான் 2:28 இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இங்க தைரியமாக இருப்பதற்கு இன்னொரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் தைரியமா இருப்பான். எப்படி இருப்பான்? இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தினாலே அப்படி இருப்பான். இன்னொன்னு, அவரில் நிலைத்திருக்கிறதுனாலே நாம் தைரியமா இருக்கலாம். அவரில் நிலைத்திருக்கிறது என்ன? வெரி சிம்பிள். அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்க நம் வாழ்வை ஒப்பு கொடுப்பது. அதுல நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோமா, பர்ஃபெக்ட் ஆயிட்டமா இப்ப அதல்ல. ஆனா நோக்கம் என்னன்னா, இயேசுடைய வார்த்தையின்படி நடப்பதுதான் என்னுடைய முன்னுரிமை. அதுதான் நான் முயற்சி பண்ணுவேன். தவறினால் மீண்டும் அதை செய்வேன். குற்றம் செய்தால், பாவம் செய்தால் மன்னிப்பு கேட்டு மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது மட்டும்தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். இப்படி இருந்தா, அப்படி நடக்க, அப்படி வாழ வாழ நமக்கான தைரியம் வரும். 4:17 1 யோவான் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் உலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருக்கிறோம்னா அவர் அன்பானவராக இருக்கிறார். நாம் அன்பானவர்களாக இருந்தால்தான்.
பாருங்க, நாம் தைரியமா இருக்கத்தக்கதாக நியாய தீர்ப்புல போய் தைரியமா நிக்கிறோம்னு சொன்னா இதுக்கு இன்னொரு வழி சொல்றாரு. அன்பு நம்மிடத்திலே பூரணப்படணும். அடுத்த வசனம் பாருங்களேன். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயம் இல்லை. அன்பா இருந்தால் அந்த உறவில் பயம் இருக்காது. அன்பு குறையும் பொழுது பயம் வரும், அன்பு மிகும் பொழுது பயம் குறைஞ்சிரும். இது தேவனுடைய சத்தியம். அது அதனால நாம 3 முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கிறோம். நீதிமான் அவன் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். எப்படி இருப்பான்? முதலாவது, இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்திலே அவன் தைரியத்தை கூட்டுவான். அந்த விசுவாசத்திலே அவன் எவ்வளவு உறுதியாய் இருக்கிறானோ அதுதான் அவன் தைரியத்துக்கான ஒரு பலம். இரண்டாவது பார்த்தோம், அவரில் நிலைத்திருப்பது அப்படின்னு சொல்லி. என்னது? அவருடைய வார்த்தையின்படி நடப்பதுதான் அவருக்குள் நிலைத்திருப்பது. ஆண்டவர் சொன்னபடி நான் வாழ்வேன், நடப்பேன். மூன்றாவது, அன்பில் பூரணப்படுவது. ஏன்னா நமக்குள்ள தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கு இல்லையா? அந்த அன்பிலே பூரணப்படும்படியாக அதுவே நோக்கமாக நாமோ. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அன்பு ரொம்ப சுகமானது, அன்பு இன்பமானது. அன்பு நம்ம கொடுத்தாலும் வாங்கினாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அப்படி செய்யறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அன்பு நம் உயிரை விலையாக கேட்கும். ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு கூர்ந்தார், தன் ஜீவனை கொடுத்தார். தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார், தன் குமாரனை கொடுத்தார். அன்பு நம்முடைய உயிரை விலையாக கேட்கக்கூடிய அளவுக்கு அது கிட்ட, மறுபடியும் சொல்றேன், அன்பு நம்முடைய உயிரை விலையாக கேட்கும். அதனால அன்பா இருக்கணும். அது ரொம்ப கம்ஃபர்டபுளான விஷயம் தானே, நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். அன்பு கூர்ந்து, தொடர்ந்து அன்பு கூர்ந்து அன்பில் பூரணப்படுவது என்பது மிகவும் முக்கியமானது. அது ஒரு கடினமான ஒரு செயல்தான், முடியாததல்ல, ஆனா கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அது தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், உரிமையை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட அன்பிலே வளருவோமானால் அங்க பயம் போயிடும், பயம் இருக்காது. தவறான பாதையில, ஆண்டவருக்கு விரோதமான பாதையில போனோம்னா அங்கே துரத்துறவங்க இல்லைன்னா கூட ஓடிட்டே இருப்போம். நீதிமானாக இயேசுவில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தையிலே கீழ்ப்படிந்து நிலைத்திருந்து அன்பில் பூரணப்படும் அந்த நோக்கத்தோடு கூட வாழ்வோமானால் நீதிமான், அந்த நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, அற்புதமான நம்முடைய வேத வாக்கியத்தின் சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. இதோ நாங்கள் தவறான பாதையிலே போய் பயம், கலக்கம், சஞ்சலத்துக்குள்ள இருக்கிறோம். அப்படி இல்லாமல் தகப்பனே, ஆண்டவர் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து எங்கள் பயங்களை எல்லாம் போக்கிவிட்டு தைரியம் உள்ளவர்களாக அவரில் நிலைத்திருந்து அன்பில் பூரணப்பட எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும். தகப்பனே, உண்மையை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.